ஹாய் கோயம்புத்தூர் மக்களே, வெல்கம் டு மித்ரன் ஹோம்ஸுங்க. நான் தான் உங்கள் மனோரஞ்சன். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூரில் ஒரு சூப்பரான 3 BHK ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு 3 பெட்ரூம் வீடுங்க. ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் இருகூருங்க. ஸோ கோயம்புத்தூர் இருகூர்னாலே அவினாஷி ரோட்டுக்கும் திருச்சி ரோட்டுக்கும் ரொம்ப சென்டர் பாயிண்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ திருச்சி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர், அதே மாதிரி சூலூர், சரஸ்வதி ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. அவினாஷி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சினிம்பாளையம், கோல்டு வின்ஸ், நீலம்பூர் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து ரொம்ப ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரெண்டு பக்கம் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிறதுனால ஆயிரக்கணக்கான வீட்டுக்கு மேலே இருக்குங்க. ஸோ இந்த வீடு சவுத் ஃபேஸிங், அதாவது தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க வாசல் வச்சு ஒரு 3 BHK 1.25 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளான் பண்ணி எலிவேஷன் பார்க்கும்போதே பாருங்கள், ரொம்ப ஒரு கிராண்ட் ஸ்ட்ரக்சரோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக டெக்ஸ்சரோட பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு 67 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு காம்பேக்டாக கொடுத்துருக்குங்க. 1350 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறனால நல்ல வீடு, பெரிய வீடாகவே இருக்கும். உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்குங்க. ஸோ டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் செலெக்ஷனோட பார்த்தீங்கன்னா க்ரீமி கலரில் பிளாக் வித் ஷேடோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. மேலே சுற்றி எல்லாமே ஸ்பாட்லைட்ஸ் போட்டிருக்குங்க. அக்கம் பக்கம் எங்கே பார்த்தாலுமே நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது வீடு நல்லாவே வியூ ஆகும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ போர்ட்டிகோலேருந்து நம்ம மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா கிரனைட்டில் நல்லா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஒரு டீக்குட் டோர் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ உள்ள நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்கு 12ங்கிற சைஸில் ஒரு லென்த்தி ஹாலோடு கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த ஹால்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றியும் ஒயிட் டிஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் சூப்பராக இருக்குங்க. கீழே டைல் செலெக்ஷனும் நல்ல ஒரு காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் டைனிங்கோட பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டைல் செலெக்ஷன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பண்ணணும் அப்படின்னாலும் நல்லாவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. எல் டைப்பில் உங்களுக்கு டேபிள் டாப் போட்டிருக்கு. மேலே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கு. கிச்சன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக மேலே சூப்பராகவே வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு டைனிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய ஒரு டைனிங் டேபிளே போட்டு 5 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ப்ராப்பராக இருக்குங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஹேண்ட் வாஷிங்க்கு தனியாக கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வீடு வந்து ஒரு 3 BHK அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூமோட ஆக்சஸ்க்கு கொடுத்துருக்குங்க. ஸோ உள்ள நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெடிமேட் டோருங்க. உள்ள நுழைஞ்சது 10க்கு 11ங்கிற சைஸில் ஒரு கிட் பெட்ரூம் இருக்குங்க. மேலே லாஃப்ட் கொடுத்துருக்கு, சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குங்க. ரெகுலர் யூஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே டைல் செலெக்ஷன்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ குளிக்கிறதுக்கும் சரி டாய்லெட் யூசேஜுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ இதில் உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேரிவேரில் தாங்க போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு பிராண்டு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் கிரானைட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக வழுக்கவே வழுக்காதுங்க. பெரியவங்க தாராளமாக ஈஸியாகவே நடந்து போகலாம். நல்லா ஸ்பேசியஸாகவும் கொடுத்துருக்கு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறினதும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பேசேஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசியஸாகவே பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இதுலேயும் சேம் பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பினேஷனாக இருக்குது. இந்த வீட்டோட 3rd மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. பேசேஜ்லேருந்து அடுத்தது நம்ம போனோம் அப்படின்னா 3rd மாஸ்டர் பெட்ரூமுக்கும் சேம் டோர், சேம் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரூம் எல்லாமே ஒரே மாதிரி அட்டாச்சாக இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால இந்த வீட்டில் உங்களுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் டாய்லெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிராண்டடும் பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான். ஸோ எதையுமே நம்ம இந்த வீட்டில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு 1.25 சென்ட்டில் 1350 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் இப்படி ஒரு 3 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் உண்மையாலுமே அருமையாகவே இருக்குங்க. அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோர் மேலே ஏறுறதும் இதுவும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிரானைட் ஸ்டெப்ஸ்லேயே மேலே ஏறுங்க. SS ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே துருப்பிடிக்காது. மேலே வந்தது ஃப்யூச்சரில் இன்னொரு ரூம் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நல்ல தண்ணி
தண்ணி உப்பு தண்ணி 2 கனெக்ஷனையும் கொடுத்து துவைக்கிற கல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு துவைக்கிறது பழைய காலத்தோட டெக்னிக் எல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னொரு ரூம் எடுக்கணுன்னாலும் அதுவும் இங்கே இருக்குது. ஸோ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.